வெல்கம் டு குரல் உலகம் சேனல். அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகம் காலை எழுந்தவுடன் தவளை. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் காலை எழுந்தவுடன் தவளை? வாழ்றதுக்கு அற்புதமான காலகட்டம் தான் இது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களோட அதிகமான கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலத்துல இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதுல நீங்க எதை செய்யணும் டிசைட் பண்ற டேலண்ட் தான் லைஃப்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. நீங்க பெரும்பாலான மக்களை போலத்தானா செய்யறதுக்கு ஏற்கனவே நிறைய வேலையும் ஆனா அதை செய்ய ரொம்ப கம்மியான டைமையும் வச்சுக்கிட்டு திணறிட்டு இருப்பீங்க. கையில இருக்கிற வேலையை முடிக்கவே போராடிட்டு இருக்கும் போது புது வேலையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கடல் அலை மாதிரி அடுத்தடுத்து அடிச்சு எக்ஸ்ட்ரா திணற வைக்கும். உண்மையா சொல்லணும்னா பல வேலைகள் முடிக்காம கிடப்பிலேயே கிடக்கும். தேர்ந்தெடுக்கிறது மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க குயிக்கா ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் எது உங்களோட முக்கியமான வேலையோ அதை சூஸ் பண்ணி சீக்கிரமாவும் சிறப்பாவும் அந்த வேலையை முடிக்கிற டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் டேலண்ட். எது முக்கியமோ அதை கிளியரா யோசிச்சு அந்த வேலையை செய்ய தொடங்குறவங்க அளவுக்கு அதிகமா பேசி பிளான் பண்ணிட்டு ஆக்ஷன்ல இறங்காதவங்களை விட வாழ்க்கையில ரொம்ப தூரம் முன்னேறிடுவாங்க. இப்ப தவளைனா என்னன்னு பார்க்கலாம். டெய்லியும் காலையில வேலையா உயிருள்ள ஒரு தவளையை நீங்க முழுங்கிட்டா அந்த நாள் ஃபுல்லா அதை விட மோசமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டா? மற்ற வேலையை நிம்மதியாவும் உங்களால செய்ய முடியும். உங்களோட மிக முக்கியமான வேலை தான் தவளைன்னு ஆத்தர் சொல்றாரு. அதை செய்ய ட்ரை பண்ணலனா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு காலம் தாழ்த்திட்டே இருப்பீங்க. தவளையை சாப்பிடுறதுக்கு 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்ககிட்ட 2 தவளை இருந்தா அதுல எது ரொம்ப அவலட்சணமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முழுங்கிருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது 2 முக்கியமான வேலை இருக்குன்னா அந்த 2 வேலையில ரொம்ப கஷ்டமான ரொம்ப பெரிய வேலை எதுவோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஈஸியான வேலையை செய்யணுங்கிற சபலத்துக்கு ஆளாகாம கான்ஃபிடென்ட்டா இருக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அடுத்து செகண்ட் ரூல். உயிருள்ள ஒரு தவளையை நீங்க முழுங்கித்தான் ஆகணுங்கும் போது அதுக்கு எதிரில் உட்கார்ந்து கண்ணிமிக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. நீங்க உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும்னா டெய்லியும் காலையில உங்களோட முக்கியமான வேலையை முடிக்கிற பழக்கத்தை வாழ்நாள் ஃபுல்லா வளர்த்துக்கணும். இப்போ ஒரு கம்பெனில அதிகமா சம்பளமும் ப்ரொமோஷனும் வாங்குற பீப்புள்ஸ் மோஸ்டா செயல்ல இறங்குற கேரக்டர் தான் வச்சிருப்பாங்க. காலப்போக்குல நீங்க வளர்த்துக்கிற இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் தான் வேலையிலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியையும் டிசைட் பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட குறிக்கோள் என்னன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. உங்களோட தவளை எதுன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நீங்க எதை அடைய விரும்புறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணணும். சில பேர் மத்தவங்களை விட அதிகமான வேலையை வேகமா செஞ்சு முடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே தங்களோட லட்சியத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அதுல இருந்து அவங்க விலகி போகாம இருக்கிறதும் தான். லைஃப்ல சக்சஸ் ஆக ஒரு பெரிய விதிமுறை இருக்கு. அது என்னன்னா எழுத்துப்பூர்வமா சிந்திக்கிறது. வெறும் 3% மக்கள் கிட்ட மட்டும்தான் தெளிவான எழுத்துப்பூர்வமான லட்சியம் இருக்கு. இலக்குகளை டிசைட் பண்ணி அதை அடைய உங்க லைஃப் ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய பவர்ஃபுல்லான 7 ஃபார்முலா இதுல சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிளான 7 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணது மூலமா என்கிட்ட படிச்ச நிறைய பேர் தங்களோட இன்கமை ஒரு சில வருஷத்திலேயே அதிகப்படுத்திருக்காங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. முதல் நடவடிக்கை என்னன்னா, உங்களுக்கு துல்லியமா என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க தனியாவும் செய்யலாம், இல்ல உங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் கூட உட்கார்ந்து உங்களோட லட்சியம் நோக்கம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம், அதுல எதை நீங்க ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிறத பத்தி ஒரு தெளிவு வர வரைக்கும் விடாம ட்ரை பண்ணணும். செய்ய தேவையே இல்லாத ஒன்ன பெர்ஃபெக்ட்டா செய்ய டைம் ஸ்பெண்ட் பண்றது டைமை ரொம்ப மோசமா யூஸ் பண்றதுக்கான அறிகுறி தான். நம்மளோட ஏணி கரெக்டா செவுத்துல சாஞ்சு இல்லைன்னா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மள தவறான இடத்துக்கு வேகமா கூட்டி போகக்கூடிய ஒன்னா மட்டும்தான் இருக்கும்னு ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. 2வது நடவடிக்கை எழுதி வைக்கிறது. நீங்க ஒரு லட்சியத்தை எழுதி வைக்கும் போது நீங்க அதுல கிளியரா இருக்கீங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறீங்க. எழுதப்படாத இலக்கு வெறும் ஆசையாவோ இல்ல கற்பனையாவோ மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எழுதப்படாத இலக்குகள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி தவறான திசையில அழைச்சிட்டு போறதுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணிரும். 3வது நடவடிக்கை, உங்களோட இலக்குக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது காலக்கெடு. தேவைப்பட்டா ஷார்ட் டைம் டெட்லைன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காலக்கெடு இல்லாத இலக்குக்கு முக்கியத்துவமே இருக்காது. அதுக்கு உண்மையான துவக்கமோ இல்ல முடிவோ இருக்கவே இருக்காது. இந்த டைமுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்னு நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கான பொறுப்பு நீங்க ஏத்துக்குவீங்க. இல்லனா அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துவீங்க.
எதையும் கம்ப்ளீட் பண்ணவே மாட்டீங்க. 4வது நடவடிக்கை, உங்க லட்சியத்தை அடைய நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா போடுங்க. திடீர்னு ஒரு ஐடியா வருதா, அதையும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. இது நீங்க ஓடுறதுக்கான ட்ராக்கை உங்களுக்கு தருது. நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணின டெட்லைன் அண்ட் இந்த லிஸ்டும் நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். 5வது நடவடிக்கை 4th பாயிண்ட்ல சொன்ன மாதிரி, நீங்க போட்ட லிஸ்ட்ல ஒரு 10 இருக்குதுன்னா அந்த 10ல எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கூட டிசைட் பண்ணலாம். நம்ம ஸ்கூல்ல ஃப்ளோ சார்ட்னு ஒன்று படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வட்டம், கட்டம், அம்புக்குறி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷனுக்கும் அடுத்த ஆக்ஷனுக்குமான கனெக்ஷனை தெளிவா காமிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றது இவ்ளோ ஈஸியா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. 6வது நடவடிக்கை, எழுதி வச்சா பத்தாது, டைம் டிலே பண்ணாம களத்துல இறங்கணும். எந்த ஸ்டெப்பும் எடுக்காத பிரம்மாண்டமான பிளானை விட தீவிரமா செயல்படுற ஒரு சுமாரான திட்டம் எவ்வளவோ மேலானது. 7வது நடவடிக்கை, உங்களோட முக்கியமான இலக்கை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய ஏதோ ஒன்ன தினமும் விடாம செய்வன்னு உங்களுக்கு நீங்களே உறுதி எடுத்துக்கோங்க. இது உங்க லைஃபோட டெய்லி ஹாபிட்டா மாத்திக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும்னு நீங்க நினைச்சா டெய்லி ஒரு 5 புது வேர்ட்ஸ் நீங்க கத்துக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இதை செய்யணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாம எந்த விஷயம் செஞ்சாலும் டெய்லியும் செய்யற அந்த டிசிப்ளின் இருக்கணும். அப்பதான் நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா சாதிக்க முடியும். இந்த 7 நடவடிக்கைகளை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி சீக்கிரமா நீங்க நினைச்சதை அடைய என்னோட வாழ்த்துக்கள். இதோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.